ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கானி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த லங் அவுட்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 and 2 தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம், இந்த கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் ஹைப்னு ஒரு பட்டன் காட்டுங்க, அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. நம்ம வீடியோக்கும் கொஞ்சம் பாயிட்டே இருக்கட்டும். தெரிவிக்க கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மல்யுத்த மைதானத்தை ரெடி பண்றதை காட்டுறாங்க. அப்படி ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஊர் தலைவர் வராருங்க. வந்தவர் என்ன கேட்பாருன்னா, எப்படிப்பா வேலை எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளி வேலை எல்லாம் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு அவங்க இருக்கவங்க சொல்லும்போது, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. இவ பேர் ராணிங்க. இவ யாருன்னா, இந்த முதலாளி இருக்காரு இல்லையா, அவங்க வீட்டுல வேலை செய்யறவ. வந்த உடனே, முதலாளி என்ன கூப்பிட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மல்யுத்தம் நடத்த போறோம் இல்லையா, சோ இங்க வர எல்லா பயில்வானுக்கும் நீ தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்கணும் அப்படி சொல்லும்போது, இதை கேட்டா அவளும், அட முதலாளி உங்களுக்கு தெரியாதா, மருத்துவம் நான் பார்க்க மாட்டேன், எங்க அப்பா தான் பாப்பாரு அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, ஏமா உங்க அப்பா பாப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ அவரோட நல்லாவே பாப்ப, ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி கால் சுலுக்கும் போது நீ தான் அதை சரி பண்ணி வச்ச, சோ அதனால தான் சொல்றேன், இங்க சண்டை நடக்கும்போது அவங்களுக்கு நீயே பாரு அப்படி சொல்லும்போது, இல்ல முதலாளி, நான் இப்போ உங்க வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வேலை எல்லாம் செஞ்சானா எனக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படி சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நீ ஒண்ணு பண்ணு, எப்பெல்லாம் இங்க சண்டை நடக்குதோ அப்ப எல்லாம் நீ இந்த வேலை செய், அப்ப உனக்கு நான் 3 மடங்கு காசு தரேன் அப்படி சொன்ன உடனே, உண்மையா முதலாளி அப்படின்னு கேட்பாளா, ஆமா ஆமா, அன்னைக்கு மட்டும் நீ வீட்டு வேலையை லீவ் போட்டுரு, அப்ப நீ இங்கே வேலை செய், அதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ராணிக்கு சந்தோஷமாயிடுங்க. சரிங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம சூரஜ் இருக்காரு இல்லையா, அதாங்க இந்த மொட்டை அடிச்சிருக்காரு பாருங்க, அவரோட பேர் சூரஜுங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பேரு விஜய்ங்க. இப்ப இந்த சூரஜ் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய பலத்தை காட்டுறதுக்காக அங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாரு. அதாங்க உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல அவருடைய பொண்டாடி இருக்குமா, அவளை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ராணி இருக்கா இல்லையா, அவளுக்கு அவரை பார்த்த உடனே செம்ம மூடாயிடுங்க. ஏன்னா அவர் வெறி லங்கோட மட்டும் தான் போட்டிருப்பாரா. இப்ப அவரை பார்த்துட்டே இருந்தவளுக்கு மூடாயிட்டு, சே இவன் இப்படி இருக்கான், நம்ம இங்கேயே இருந்தான்னு வச்சுக்க வேட குடமா ஆயிடும், நம்ம போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ராணி என்ன பண்ணுவோம்னா, நேரா பாத்ரூம் போயிடுவாங்க. போனவ அந்த மொட்டையனை நினைச்சிட்டு அவ தனக்கு தானே பண்றதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு அவ செம்மையா பண்ணிட்டே இருப்பாளா. அவ பாக்குறதுக்கு நல்லா பல்காவும் செம்ம அழகாவும் இருப்பா. இப்படியே அந்த வேலைக்காரி அந்த பாத்ரூம்லயே பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த போட்டி நடத்துற இடத்துல தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாரம்பரியமான விளையாட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய லங்கோட்டை உருவிக்கலாம், அது மட்டும் இல்லாத அவனுடைய மனைவிய அன்னைக்கு நைட்டு அவன் நல்லா வச்சு என்ஜாய் பண்ணலாம், இதுதான் போட்டியோட பரிசு. சோ உங்களோட திறமையை காட்டுங்க, இன்னைக்கு யாரு போட்டி போடுறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இன்னைக்கு நம்ம விஜயும் அதுக்கப்புறம் சூரஜ் தான் சண்டை போட போறாங்க. சரி ஓகே, நீங்க போயிட்டு சண்டை போடுங்க அப்படி சொல்லிட்டு போட்டி ஆரம்பிச்சிருவாங்களா. இப்ப மைதானத்துல பார்த்தோன்னா நம்ம சூரஜும் அதுக்கப்புறம் விஜயும் சேர்ந்து செம்மையா சண்டை போடுவாங்களா. இவங்க சண்டை போடும்போது இவங்களோட 2 மனைவி பயங்கரமா சேர பண்ணுவாங்க. கமான் அவனை அடிங்க விடாதீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கத்தவும் உள்ள வெறியா சண்டை போவாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம சூரஜை கீழே போட்டு விஜய் மிதிச்சு அவனை வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் ஊர் தலைவர் வந்து, பரவாயில்ல இந்த போட்டியில நம்ம விஜய் தான் ஜெயிச்சிருக்காரு, சோ அதனால அவனோட லங்கோட்டை நீயே கழுட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம விஜயும் அவனோட லங்கோட்டை அப்படியே உருவிடுவாங்க. ஒரு நானே நம்மளால ஒண்ணுமே போடாம அங்க நின்னுட்டு இருக்கும் போது, சரி ஓகே நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, உனக்கான பரிசு வந்து சேரும் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய அனுப்பி வச்சிருவாருங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வின் பண்ண ஆள் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சூரஜோட பொண்டாட்டி அவனோட லங்கோட்டை தூக்கிட்டு வருவாங்க. அவனை பார்த்த உடனே இவனே கேப்பானா, பரவாயில்லையே சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரனோட லங்கோட்டை எடுத்து வந்திருக்க, நீயும் வந்துட்ட, ஆமா உன்கிட்ட என்ன திறமை இருக்கு, நீ அவன் கூட சுத்துற அப்படி சொல்லி இவன் கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, அவர் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு சண்டை போடுவாரோ நான் அதே அளவுக்கு பெட்ல சண்டை போடுவேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, அப்படியா சரி ஓகே உன்னோட திறமைய காட்டு அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதுக்கப்புறம் என்ன, இவ்வளவு அவன் கூட சேர்ந்து இறங்கி பண்ற சீன்ஸ் எல்லாம் செமையா இருக்குங்க. அவன் சும்மா வேற லெவல அவளை வச்சுட்டு பணம் பார்த்ததுக்கு இவ வேற ரொம்ப மெலிசா வேற இருப்பாளா. சோ அவனுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடு பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம மல்யுத்த கிரவுண்ட்ல நம்ம ராணி என்ன பண்ணுவானா, அவன் மருந்தெல்லாம் கட்டிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மொட்டை அங்கிள் வருவாருங்க. அவரை பார்த்த உடனே என்ன கேட்பானா, ஆமா நேத்து நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன நொண்டிட்டு வரீங்க அப்படி சொல்லும் போது, ஆமா நேத்து சண்டை போடும் போதெல்லாம் நல்லா இருந்த, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கால் சுலுக்கிடுச்சு
கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அவருடைய காலை நல்லா உருவி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே உருவி விடும் போது இப்ப பக்கத்துல இருந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மேலழக பார்த்து ரசிக்க அதையும் நம்ம பைல்வான் லைட்டா பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க. நம்ம ராணியும் அவன் காலை தடவும் போது லைட்டா மூடாகிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வருவாரு. வந்தவர் என்ன கேட்பாருன்னா ஆமா ராணி என்னாச்சு இவரோட கால்ல அப்படின்னு சொல்லும் போது லைட்டா சுலுக்கிடுச்சு, நான் ஆல்ரெடி உருவி விட்டேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவர் சரியாயிடாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்லுவாரா. சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா புது ஃபைட்டர் இந்த பவன் வந்திருப்பானா. இப்ப பவனுக்கு நம்ம விஜய்க்கும் ஃபைட் நடக்க இவங்க 2 பேர் சேர்ந்து ரொம்ப மோசமாவே சண்டை போட்டுப்பாங்க. இவங்க இப்படியே போட போட இவங்களோட 2 மனைவியும் சேர்ந்து பயங்கரமா இவங்களை உற்சாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தாமே செம்மையாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தோன்னா நம்ம பவன் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சவன் என்ன சொல்லணும்னா ஒரு பைல்வானுக்கு ஒரு தைரியம் வேணும், அது மட்டும் இல்லாத கொஞ்சம் மனிதாமானம் வேணும். ஆனா ஒன்ன மாதிரி இருக்கிறவனுக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு பைல்வானா தூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துப்பிட்டு இப்ப அவன் என்ன சொல்லனா இங்க கேளு, இன்னைக்கு நைட்டு உன்னோட லங்கோட்டையும் அதுக்கப்புறம் உன் அழகான மனைவி என்னோட ரூம்க்கு அனுப்பி வை அப்படி சொல்லிட்டு அவனை ரொம்ப அசிக்கப்படுத்துற மாதிரி இவன் பேசுவாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த அந்த தோத்திருப்பான் இல்லையா அவனுடைய பொண்டாட்டிக்கு செம கோவமா இருக்கும். இவனை எப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இப்ப ஒரு இடத்துல நம்ம முதலாளி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராணி இருப்பாளா. பக்கத்துல ஒருத்தன் குடம் பிடிச்சிட்டு நிற்கும் போது அவன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீங்க இது கிளம்பு அப்படி சொல்லும் போது ராணி கிளம்பும் போகும்போது அப்ப அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா ஏன் ராணி போற, நீ இங்க வா அப்படி சொல்லிட்டு அவளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா நேத்து நான் பார்த்தேன் அந்த ராஜுக்கு நீ காலில் மசாஜ் பண்ணும்போது என்ன பண்ணனு, ஏன் மசாஜ் நீ அவனுக்கு மட்டும் தான் பண்ணுவியா எனக்கு பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு மார்க்கமா கேட்பாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா சரி உங்களுக்கு எங்க வலிக்குது சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுவா என்னோட மனசுலதான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு இவர் மார்க்கமா சொல்ல மனசு எப்படி வலிக்கும் எனக்கு புரியலையே அப்படி சொல்லும் போது உன்னை எப்பெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் என் மனசு படபடன்னு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மார்க்கமா நெஞ்சு தழுவிட்டே சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லுவானா உண்மையாவே உங்களுக்கு நெஞ்சுதான் துடிக்குதா இல்ல வேற ஏதாச்சும் துடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட அவரும் நீயே கையை வச்சு பாரு எங்க துடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா முதலாளியா நீங்க என்ன சொல்றீங்கன்னு நல்லாவே எனக்கு புரியுது, உங்களோட தம்பியை ரொம்ப துடிக்காம பாத்துங்க ஏன்னா அவன் அடிக்கடி வெளியே வரான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த முதலாளி என்ன சொல்லுவாருன்னா சரி ஓகே உன்னோட திறமையை காட்டி அவனை எப்படியாச்சும் சாந்தப்படுத்து அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இப்போதைக்கு எனக்கு ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது, வேணா அதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சிருக்கேன் அதை வேணா பண்ணவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் யோசிக்கிற சீக்கிரமா பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா அந்த பாம்பை பிடிச்சி அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் அவரையும் சாந்திப்படுத்திடுவாங்க. என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு நல்லாவே புரியும், ரொம்ப விளக்கமா சொன்னானா சிக்கன் என்ன போட்டுருவானுங்க. சோ அதனால இப்படியே ஒரு வழியா அந்த முதலாளியை குஷிப்படுத்தினதுக்கு அப்புறம் சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அந்த தோத்தான் இல்லையா அந்த பைல்வானுடைய பொண்டாட்டி அசிங்கமா திட்டுவாங்க. சி உன்னெல்லாம் ஒரு மனுஷன் நான் நினைச்சேன் பாரு, உன்ன நினைச்சு இந்த ஊர்ல இருக்கிறவன்ட்டெல்லாம் வாய் விட்டேன், என் புருஷன் தோக்கவும் மாட்டான் பயங்கரமான ஆளு அப்படி இப்படின்னு கடைசியில அவன் கிட்ட தோத்துட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இல்ல அப்படி சொல்லும் போது என்ன மன்னிச்சிருமா நான் அப்படி தோப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா என்னால முடியல அப்படி சொல்லும் போது சரி எதுவும் பேசாத குடு உன்னோட லங்கோட்டு அப்படி சொல்லிட்டு இப்ப அதை எடுத்துட்டு அந்த வின் பண்ணான் இல்லையா அவன் கிட்ட தாங்க இவ போறா. போனவன் போயிட்டு அவன் பக்கத்துல நிக்கும் போது என்னடி வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு ஒரு மார்க்கமா பேச இதை கேட்ட அவளும் கோவம் பட்டுட்டு இந்தா என் வீட்டுக்காரனுடைய லங்கோடு அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டி 2 பேரும் வந்துட்டோம், உனக்கு என்ன பண்ணுமோ இப்ப பண்ணிட்டு என்ன அனுப்பு அப்படி சொல்லும் போது ஏய் சி வாய் மூடு, உனக்கு எவ்வளவு வாயின்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் புருஷனும் நீயும் சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் போட்டீங்க இப்போ வந்து இங்க நிக்கிறா பத்தியா அப்படி சொல்லும் போது தேவையில்லாத பேசாத என்ன பண்ணுமே பண்ணு அப்படி சொல்லும் போது நான் எப்படி அவ்வளவு ஸ்மூத்தா பண்ண விட்டுருவேன், இன்னைக்கு நான் பண்ணல நீ 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்ட பாரு அப்படி சொல்லிட்டு அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்து அந்த டேபிள்ல படுக்க வச்சு அவளை பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்குங்க. ஏன்னா இவன் ரொம்ப வயலண்டா பண்ணுவான். அவளும் சும்மா இல்லைங்க அவனுக்கு ஏத்த மாதிரி வெறியா கம்பெனி கொடுக்க ஒரு கட்டத்துல அவளும் கத்த இவன் செம்மையா செஞ்சுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல போவாங்க. அந்த அளவுக்கு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோட் முடிச்சிருப்பாங்க. கூடி சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா பாத்திரலாங்க. முக்கியமான விஷயம் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு வீடியோ நிறையவே கொடுப்பேன். சரி ஓகே காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.